இந்த வீடியோவில் நாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் 9 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டைன் வந்து 15 பிளேயர்ஸ். ஸோ அவைலபிள் ஸ்லாட்ஸ் 10. ஸோ அதில் 1 ஓவர்சீஸ் ஸ்லாட். ஸோ அதில் அவைலபிள் பர்ஸ் வந்து 16.05 crores. ஸோ இப்போ அவங்களோட ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட் பார்க்கலாம். குணால் சிங் ராத்தோர், மணிடோ ஹசரங்கா, மஹேஷ் தீக்ஷனா, ஃபசலக் ஃபருக்கி, ஆகாஷ் மத்வால், அசோக் சர்மா, குமார் கார்த்திகேயா, சஞ்சு சாம்சன் ட்ரேடட் டு சிஎஸ்கே, நிதிஷ் ராணா ட்ரேடட் டு டிசி. ஸோ இப்போ கரண்ட் ஸ்குவாட் யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். துரு ஜுரல், ஜோஃப்ரா ஆர்ச்சர், குவேனா மாபாக்கா, லோஆண்ட்ரே ப்ளூட்டோரியஸ், நாண்ட்ரே பர்கர், ரியான் பராக், சந்தீப் சர்மா, சிம்ரன் ஹெட்மயர், சுபம் தூபே, துஷார் தேஷ்பாண்டே, வைபவ் சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், யுத்வீர் சிங், அப்புறம் ரவீந்திர ஜடேஜா ட்ரேடட் ஃப்ரம் சென்னை அண்ட் சாம் கரனும் ட்ரேடட் ஃப்ரம் சிஎஸ்கே. ஸோ இதை பற்றி என்ன ஆர்ஆர்னாலே சஞ்சு சாம்சன் அப்படின்னு நமக்கு ஒரு மைண்ட் செட் இத்தனை வருஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வந்துட்டாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இப்போ அவங்களோட பாசிபிள் 11 பற்றி பார்த்துருவோம். ஓப்பனிங் ஆப்வியஸ்லி வைபவ் சூரியவன்ஷி அண்ட் யசஸ்வி ஜெய்ஸ்வால். இன்னர் 3 வந்து கேப்டன் ரியான் பராக். 4ல் தே வில் பேட் துரு ஜுரல் அண்ட் 5ல் தே வில் பேட் சாம் கரன். எனக்கு தெரிஞ்சு சாம் கரனை ப்ரொமோட் பண்ணி 5ல் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். 6ல் ஷிம்ரன் ஹெட்மயர் அண்ட் 7 சுபம் துபே அண்ட் 8ல் ஆப்வியஸ்லி ரவீந்திர ஜடேஜா. 9ல் ஜோஃப்ரா ஆர்ச்சர், 10ல் துஷார் தேஷ்பாண்டே, 11ல் சந்தீப் சர்மா. ஸோ 12 வந்து ஒரு ஸ்பாட் ஓப்பன் அப்பாக இருக்குது. மேபி அவங்க ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் லைக் ஆடம் சம்பா மாதிரி ஒரு ஸ்பின்னர் அந்த 12 ஸ்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா டாப்பில் வந்து நம்ம சொன்ன மாதிரி 7ல் சுபம் துபே பிளேஸில் டானவன் ஃபெரைரா ஆடிட்டு 12ல் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் எடுத்து அடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி அவங்க டார்கெட் பண்ண போகிறது கண்டிப்பாக ஒரு ஸ்பின்னர். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து தீக்ஷனா ஹசரங்கான்னு ஃபாரின் ஸ்பின்னர் டைப் போனாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க ரிலீஸ் பண்ணனால ஒரு இந்தியன் ஸ்பின்னர் போகலாம். மேபி அவங்க இந்த ஃபாரின் இப்போ சுபம் துபே ஆடினா கூட ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கூட ஆடலாம். ஏன்னா அவங்க நண்ட்ரே பர்கர் வச்சுருக்காங்க ஸ்குவாடில் அண்ட் குவேனா மாபாக்காவும் இருக்காது. ஸோ மேபி இப்போ துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா யாராவது கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் டிப் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்கள ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கூட அவங்க ட்ரை பண்ண ஒரு இந்தியன் ஸ்பின்னர். ஆனால் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. மேபி அவங்க டார்கெட் வந்து ராகுல் சஹர் அவர் ரவி பிஷ்னாய். ரவி பிஷ்னாய் கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபர்ஸ்ட் தே ஹேவ் ஸோ ஹை பர்ஸ் உள்ள டீம்ஸ் தான் ரவி பிஷ்னாய் எடுக்க வாய்ப்பு அதிகம். ஸோ மேபி தே குட் கோ ஃபார் ராகுல் சஹர். ஒரு ஆல் அவுட்டாக போய் ராகுல் சஹர் எடுத்தாங்கன்னா அவங்க அந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. போக ஒரு ஸ்பின்னர் எடுத்தாங்கன்னா இந்த ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் செட்டில் ஆகிடும். அதோட ஃபாஸ்ட் பவுலிங் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ this could be their ideal targets for this auction. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன பேக்கப்ஸ் லைக் இப்போ மோஸ்ட்லி ஸ்குவாடில் பார்த்தா பேட்டிங்க்கு பேக்கப்பே இல்லை பெருசாக. இப்போ சுபம் துபேக்கு அடுத்து வேறு பெரிய பேட்ஸ்மேன் யாருமே ஸ்குவாடில் இல்லை அவங்களுக்கு இந்தியன். ஃபாரினரில் மேபி 200 வச்சுருக்கேன். ஆனால் அவர் ஆடுறதுக்கான இடமே இல்லை. இந்த காம்பினேஷனில் அவர் செட்டே ஆக மாட்டார். அப்படி செட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த டாப்பில் தான் அவர் ஆடணும். ஏன்னா அவரும் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவங்க 3 கீழாவும் ஆட முடியாது. ஸோ அது வந்து காம்பினேஷன் நிறைய அடி வாங்கும். ஸோ இப்போது ரியான் பராக் அவருக்குலாம் இன்ஜுரி ஆச்சுன்னா லைக் தி லைக்ஸ் ஆஃப் விஜய் சங்கர் அவங்க அடிக்கலாம். ஸோ தட் ஒரு பவுலிங் ஆப்ஷனும் மேலே கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக பேக்கப் பேட்ஸ்மேன் தேவை. ஸோ தீபக் கூடாவும் இப்போ ரீசெண்டாக ஸ்மார்ட்டில் நல்லா ஆடிட்டு இருக்காரு. முன்னாடி ராஜஸ்தான் ஆடின பிளேயர் தான். ஸோ அவர் கூட போனால் ஸோ அந்த இந்தியன் பேட்ஸ்மேன் அவங்க கண்டிப்பாக எடுத்தாலும் அண்ட் இந்தியன் ஸ்பின்னர். ஸோ இதெல்லாம் தான் அவங்க டார்கெட்ஸாக இருக்கும் இந்த ஃபார் திஸ் IPL. So that's all for today. See you in the next video. We are signing off.